Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு famous novel by Jane Austen and the name of the novel is Emma. So the protagonist of the novel, straight away we will get into the novel. மொத characters பார்த்துட்டு plot summary பார்க்கலாம். First வந்து let us get into the characters. Emma Woodhouse, she is the protagonist of the novel. She is around 20 years old. Her mother is dead and her older sister is married. So இந்த நாவல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா protagonist வந்து young girl தான். She is around 20 years. அவங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க elder sisterம் அவங்க elder sister வந்து கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ரைட்? ஸோ அவங்க elder sister பேரு இசபெல்லா. She is married to one John Knightley. ஓகே, ஜான் நைட்லின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஹவுஸ் ஹோல்டு அப்பாவோட வீட்டு நிர்வாகம் எல்லாமே பார்த்துக்கிறது எம்மா தான். ஏன்னா அது ஒரு எஸ்டேட், அந்த எஸ்டேட்டை ஃபுல்லாக பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறது எம்மா. ஸோ 20 இயர்ஸில் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் கேர்ளாக இருக்கிறாங்க எம்மா. She is the protagonist. Now let us get into the next character, Mr. George Knightley. யாரு ஜார்ஜ் நைட்லி அப்படின்னு சொன்னா ஜான் நைட்லியோட அண்ணா. தட் இஸ் இசபெல்லா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பிரதர் இன்லா. இவங்களுக்குமே எம்மாக்குமே பிரதர் இன்லா தான். ஓகே, ஸோ ஹீ இஸ் த எல்டர் பிரதர் இன்லா, அதாவது எம்மாவோட சிஸ்டர் இசபெல்லாவோட ஹஸ்பண்டோட அண்ணா தான் ஜார்ஜ் நைட்லி. அதாவது ஹீ இஸ் ஆல்சோ த பிரதர் இன்லா ஆஃப் எம்மா. ஓகே, ஸோ எம்மாஸ் பிரதர் இன்லா அண்ட் த வுட் ஹவுஸஸ் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் அண்ட் அட்வைசர். அந்த வீட்டுக்கு ஒரு ரொம்ப ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட், எப்படி அவங்க பிரதர் இன்லாவோ அதே மாதிரி தான் ஜார்ஜ் நைட்லியும் அவங்க ரொம்பவே மதிக்கிறாங்க. ரொம்ப ட்ரஸ்டட், நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பனாக மதிக்கிறாங்க. அடுத்ததான் ஒரு அட்வைசராகவும் அவரை பார்க்குறாங்க, ஒரு குட் வெல் விஷராக பார்க்குறாங்க. நைட்லி இஸ் எ ரெஸ்பெக்டட் லேண்ட் ஓனர் இன் இஸ் லேட் 30s. அவருக்கு வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, 35க்கு மேலே ஆயிடுச்சு ஜார்ஜ் நைட்லிக்கு. அதாவது லேட் 30ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஹி இஸ் நியரிங் இஸ் 40s. ஓகே, ஸோ ஹி இஸ் அ ரெஸ்பெக்டட் லேண்ட் ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் வுட்ஹவுஸ், Emma's father and the patriarch of Hartfield, the Woodhouse estate. So Mr. Woodhouse, Emma Woodhouse தான் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ எம்மாவோட அப்பா தான் மிஸ்டர் வுட்ஹவுஸ். இவர் யாரு அப்படின்னு சொன்னா த பேட்ரியார்க் அப்படின்னு சொன்னா பேட்ரியார்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஃபாதர் தான் லீட் பண்ணுவார். அந்த மாதிரி ஹார்ட்ஃபீல்ட் எஸ்டேட், இவங்க எஸ்டேட் பேரு ஹார்ட்ஃபீல்ட் எஸ்டேட். அந்த ஹார்ட்ஃபீல்ட் எஸ்டேட்டோட ஓனர் அவர் தான் மிஸ்டர் வுட்ஹவுஸ். Okay, he is also known for his unfriendliness and his attachment to his daughter. பெருசா மத்தவங்கிட்ட பழக மாட்டார், ஆனா டாட்டர் மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கவர் தான் மிஸ்டர் வுட்ஹவுஸ். ஓகே, yes. Now we have the next character, Harriet Smith. Harriet Smith யாரு அப்படின்னு சொன்னா, she is a sweet looking young woman of uncertain parentage who boards at Mrs. கோடட் ஸ்கூல். ஓகே, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல, ஒரு லோக்கல் ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணு தான் ஹாரியட் ஸ்மித். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு கேர்ள், யங்கர் தான் எம்மாவோட சின்ன வயசு பொண்ணு தான். ஆஃப் அன்சர்டன் பேரண்டேஜ், அவங்க பேரண்ட்ஸ் யாரு என்னன்ற விவரம் எல்லாம் தெரியல. ஹாரியட் இஸ் பிரெட்டி அண்ட் குட் டெம்பர்ட், ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த சென்ஸ் எப்படின்னா பெருசா இன்ஸ்பைரிங் கேரக்டர்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு கேரக்டர், சிம்பிள் மைண்டடான ஒரு சாதாரண ஒரு பொண்ணு அவ. இப்போ எம்மா மாதிரி ஸ்பெஷலா எந்த கேரக்டர்ஸும்லாம் அவகிட்ட கிடையாது. ரொம்ப சிம்பிள் மைண்டட் குட் pretty girl தான் ஹாரியட். She adores Emma who socially takes her under her wing. அவங்களுக்கு ஹாரியட்டுக்கு வந்து எம்மானா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா எம்மா வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஹாரியட். அடுத்த கேரக்டர் ஃப்ராங்க் சர்ச்சில். இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான், ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன். இவர் வந்து மிஸ்டர் வெஸ்டன் சன். மிஸ்டர் வெஸ்டன் ஒரு கேரக்டர் பார்ப்போம். அவரும் ஒரு விடோவர். அவர் மிஸ்டர் வெஸ்டன். அவர் இந்த நாவல் ஓப்பன் ஆகிறப்போ எம்மாவோட கவர்னஸை கல்யாணம் பண்ணிக்குவார். கவர்னஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்றேன். நிறைய இங்கிலீஷ் நாவல்ஸ்ல பாத்தீங்கன்னா பமேலாவாகட்டும், இல்ல ஜேன் ஆஸ்டன் இல்ல, நம்ம இவங்களோட நாவல் ஜேன் ஏர் பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய இந்த கவர்னஸ் கேரக்டர்ஸ் நிறைய நீங்க கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது கவர்னஸ்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில படிச்ச கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா
ஏர்ன் பண்றதுக்காக வேற வீட்ல போய் ஃபுல்லா அந்த குழந்தைங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. குழந்தைங்கன்னா ரொம்ப யங் கிடையாது. ஓரளவுக்கு படிக்கிற வயசு வந்தோனே அந்த குழந்தைங்கள வந்து ஃபுல்லா டேக் கேர் பண்ண இந்த மாரி கவர்னர்ஸ்ட்ட குடுத்துருவாங்க. அவங்க தான் மேனர்ஸ், பிஹேவியர்ஸ், எஜுகேஷன் எல்லாமே சொல்லி அந்த குழந்தைங்கள வளர்ப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ஸுக்கெல்லாம் அதிகமா குழந்தைங்கள தனியா அனுப்பாத அந்த காலத்துல அவங்க வந்து கவர்னர்ஸ் வச்சு தான் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன், மேனர்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்றது கவர்னர்ஸ் வச்சு தான். ஸோ கவர்னர்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் நிறையவே நம்ம பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் வெஸ்டன் அந்த மிஸ்டர் வெஸ்டன் யாரு அப்படின்னு சொன்னா எம்மாவோட கவர்னர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு விடோயர் தான் மிஸ்டர் வெஸ்டன். ஓகே, எம்மாவோட கவர்னர்ஸ் பேரு மிஸ் டெய்லர். ஓகே, இந்த நாவல் ஓப்பன் ஆகிறப்பே மிஸ் டெய்லரும் மிஸ்டர் வெஸ்டனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு ஒய்ஃப் ஆல்ரெடி இழந்தவர், நல்ல பணக்காரர் தான். அவர் வந்து ஹி ஹாஸ் மேரிட் எம்மாஸ் கவர்னர்ஸ். அவரோட சன் தான் ஃப்ராங்க் சர்ச்சில். Jane Fairfax. Jane rivals Emma in accomplishment and beauty. She possesses a kind heart and a reserved temperament. ஓகே, இது ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து எம்மாக்கு ஒரு போட்டியா பார்க்கலாம் நாவல்ல. ரொம்ப அழகான நல்ல பொண்ணு தான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். ஷி பொசஸஸ் அ கைண்ட் ஹார்ட். ரொம்ப நல்ல குணம், உங்களுக்கு ரொம்ப கைண்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். அண்ட் ரிசர்வ் டெம்பர்மெண்ட், யாரு கூட அதிகமா பழகாத ஒரு கேரக்டர். மிஸ்டர் வெஸ்டன். ஸோ ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து வெஸ்டனோட சன்னு பார்த்தோம். இப்போ மிஸ்டர் வெஸ்டன் யாருன்னு பார்க்கலாம். ஹி இஸ் த விடோவர் அண்ட் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ராண்டல்ஸ். ராண்டல்ஸ்ங்கிறது எஸ்டேட் நேம். ஓகே, இவங்களுக்கு எப்படி ஹார்ட்ஃபீல்டுன்னு ஒரு எஸ்டேட் இருக்கோ அது மாதிரி ராண்டல்ஸ் எஸ்டேட்டோட ப்ராப்ரைட்டர் வந்து ஓனர் வந்து மிஸ்டர் வெஸ்டன், who have just married Miss Taylor as the novel begins. ஸோ எம்மாவோட கவர்னர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறவர் மிஸ்டர் வெஸ்டன். Miss Taylor, the governess of Emma formerly, she later becomes Mrs. Weston. நம்ம சொன்னோம் இல்லையா, மிஸ் டெய்லர் தான் வந்து எம்மாவோட கவர்னர்ஸ். பிகினிங்லேயே அவங்களுக்கும் மிஸ்டர் வெஸ்டனுக்கும் இந்த பொருத்தம் இந்த சென்ஸ் மேட்ச் மேக் பண்ணுறது, ரொம்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மெயினாக ரீசனாக இருக்கிறதே எம்மா தான். ஓகே, ஸோ ஷீ இஸ் த கவர்னர்ஸ். மிஸ் டெய்லர் இஸ் த கவர்னர்ஸ் ஆஃப் எம்மா ஃபார்மலி. ஆரம்பத்தில் கவர்னர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாவல் ஓப்பன் ஆகுறப்பவே என்ன ஆகுது அப்படின்னா, as the novel begins we see Miss Taylor and Mr. Weston get married. Okay, she is kind and dedicated to Emma, whom she has pampered as a child. எம்மா மேல உங்களுக்கு ரொம்ப பிரியம் மிஸ் டெய்லருக்கு. ஒரு குழந்தை மாதிரி தான். she has pampered as a child. குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க எம்மாவை, குழந்தையிலேருந்து வளர்த்த மாதிரி. she takes her as her own child. Mr. Elton, இன்னொரு கேரக்டர், the village vicar, a handsome and agreeable man considered a welcome addition to any social gathering. Mr. Elton வந்து இந்த வில்லேஜில் இருக்க ஒரு விகார்னா ஒரு priest மாதிரி இருக்கிறவர் தான். ஓகே, he is very handsome young man. அவர் தான் மிஸ்டர் எல்டன். இது வந்து நம்ம முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். இன்னமும் மைனர் கேரக்டர்ஸ் இருக்கு. We shall know them as we read the novel. Plot summary. Although convinced that she herself will never marry, Emma Woodhouse, a precocious 20-year-old resident of the village of Highbury, imagines herself to be naturally gifted in conjuring love matches. அப்படியே ஒரு பெரிய கதையே சொல்லி வந்த மாதிரி இருக்கு இந்த சென்டென்ஸ். she has convinced that she herself will never marry. எம்மா வுட்ஹவுஸ் ஒரு அவங்க மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்திருக்காங்க. என்னன்னா that she will never marry. ஏன் கல்யாணம், அப்பாவை பார்த்துக்க யாரும் இல்லை. so she has decided, ஏன்னா அவங்க வீட்டில் அம்மாவும் இல்லை, elder sisterம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. so she has decided not to marry. Emma Woodhouse is a 20-year-old resident of the village of Highbury. அந்த ஊர் பேர் என்ன, அவங்க இருக்க ஊர் பேர் என்ன, ஹைபரி. ஹைபரியோட ஒரு 20-year-old resident தான் அவங்க. she imagines herself to be naturally gifted in conjuring love matches, love marriages, love matches, matchmaking. இதுல தன்னை ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நம்மளுக்கு இவங்க தான் இவங்களுக்கு சூட் ஆவாங்கன்னு என்ன பண்ணுவாங்களாம், சேர்த்து அவங்க ரெண்டு பேரையும் லவ் பண்ண வைக்கிறதுக்கு காரியகர்த்தாவா இருப்பாங்க. யாரு அப்படின்னு சொன்னா எம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு உண்டு அப்படின்னு அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரெண்டு பேரையும் பார்த்து ஜோடி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்காங்க.
After self-declared success at matchmaking between her governess and Mr. Weston, a village widower, Emma takes it upon herself to find an eligible match for her new friend Harriet Smith. ஏன் இந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்ததுன்னா இவங்க ஒரு மேரேஜ் எப்படி பண்ணி வச்சுட்டாங்க. யாருக்கு? அவங்க கவர்னஸ்க்கும் மிஸ்டர் வெஸ்டனுக்கும். ஓகே, அந்த நாவல் பிகின் ஆகிறப்பவே இந்த 2 மேரேஜுக்கும் ரீசன் எம்மா. 2 மேரேஜில் இந்த 2 பேரோட மேரேஜுக்கும் மிஸ்டர் வெஸ்டனுக்கும் மிஸ் டெய்லருக்கும் நடந்த மேரேஜுக்கு காரணம் எம்மாவா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நம்மளால மேட்ச் மேக்கிங் நல்லா பண்ண முடியும், கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், 2 பேர் ஈக்குவலான பேஸ் பார்த்து அவங்க மனசுக்கு பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து நம்மளால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிஸ் டெய்லருக்கு பண்ணிட்டாங்களா, இப்போ யாருக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஹாரியட். அவங்கள நம்ம ஆல்ரெடி கேரக்டர் ஸ்கெச்சஸ் பார்க்குறப்போ கேரக்டர்ஸ் பற்றி ரீட் பண்ணுறப்ப பார்த்தோம். She is one of a girl in the character in the novel who is around 17 or 18 years old. Okay, 17-18 years old தான் Harriet அப்படிங்கிற அந்த young girl. She has uncertain parentage பார்த்தோம். அப்பா அம்மாலாம் யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு அந்த லோக்கல் ஸ்கூல்ல போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள ஃபுல்லா டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க எம்மா. ஓகே, தோ ஹாரியட்ஸ் parentage is unknown, Emma is convinced that Harriet deserves to be a gentleman's wife and set her friend's sights on Mr. Elton, the village vicar. இப்போ இவங்க உறுதியா நம்புறாங்க. என்னன்னா இப்போ ஹாரியட்டுக்கு பேரண்டேஜே தெரியல, அம்மா அப்பா யாருன்னு தெரியல, சரியா தெரியல. எம்மா ஆனா ரொம்ப கன்வின்ஸ்டா இருக்காங்க. என்னன்னா ஹாரியட் ரொம்ப நல்ல பொண்ணு, ஷி டிசர்வ்ஸ் டு பி த ஒய்ஃப் ஆஃப் அ ஜென்டில்மேன். ஒரு பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பணக்கார ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லா தகுதியும் தன்னோட ஃப்ரெண்ட் ஹாரியட்டுக்கு இருக்குன்னு நம்புறாங்க எம்மா. அதனால என்ன பண்றாங்கன்னா மிஸ்டர் எல்டன் அவர் வந்து அந்த ஊரோட விக்கார். ஓகே, விக்கார்னா ஒரு கிளர்ஜிமேன் தான். ஸோ அவரோட பார்வை ஹாரியட் மேலே படுறபடி அடிக்கடி அவங்க கூப்பிட்டு போக வரவுமா இருக்காங்க மிஸ்டர் எல்டன்ட்ட. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, மிஸ்டர் எல்டன் ஹாரியட்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மீன்வைல் எம்மா பர்சுவேட்ஸ் ஹாரியட் டு ரிஜெக்ட் த ப்ரப்போசல் ஆஃப் ராபர்ட் மார்டன், எ வெல் டு டூ ஃபார்மர் ஃபார் ஹூம் ஹாரியட் கிளியர்லி ஹேஸ் ஃபீலிங்ஸ். மீன்வைல் ஹாரியட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரப்போசல் இருக்கு. ஒரு ஃபார்மர், ஒரு வெல் டு டூ ஃபார்மர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஃபார்மர் வந்து ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு ஹாரியட்டுக்கு. ஆனா எம்மா என்ன சொல்றாங்க, ஒரு ஃபார்மர் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, நீ கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மார்ட்டினை ரிஜெக்ட் பண்ண வச்சிடுறாங்க. யாருன்னா எம்மா. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்த ப்ரப்போசலை எல்டனுக்காக ரிஜெக்ட் பண்ண வச்சிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்டன் வந்து பேசுறாரு, உன்னை கூப்பிட்டு போறப்ப எல்லாம் வந்து பேசுறாரு, கண்டிப்பா எல்டன் உன்னை லவ் பண்றாருன்னு நம்ப வச்சிருக்காங்க. ஹாரியட் பிகம்ஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் மிஸ்டர் எல்டன் அண்டர் எம்மாஸ் என்கரேஜ்மெண்ட். இப்போ ஹாரியட் வந்து நம்புறாங்க, ஓஹோ எம்மா சொன்னது அப்படியே நம்பி எல்டன் நம்மளை லவ் பண்றாருன்னு நினைச்சு இவங்களும் ரிட்டர்ன் லவ், ஷி இஸ் ரெடி டு get in love with Mr. Elton. அதாவது மிஸ்டர் எல்டன் மேல அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்திக்கிறாங்க. But Emma's plans go awry when Elton makes it clear that his affection is for Emma, not Harriet. ஆனா ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க எண்ணங்கள். அப்படி வந்து ஹாரியட்டுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்பதான் எல்டன் என்ன சொல்றாரு, ஐயே இது என்ன புது கதையா இருக்கு, நான் உங்களை தான் விரும்புறேன் அப்படின்னு எம்மாட்ட சொல்லிட்டார். ஓகே, ஸோ எல்டன் ஹாஸ் நோ ஐடியாஸ் டு மேரி ஹாரியட். இன்ஸ்டெட் ஹி வாண்ட்ஸ் டு மேரி So instead he wants to marry Emma. இது வந்து அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு. This is very shocking to Emma. Yes. So this man Martin, he, excuse me. Sorry for the interruption. So we come to know that Mr. Elton வந்து he says that his feelings are not for Harriet but for Emmaன்னு சொல்லிட்டார். ஓகே, ஏன்னா எம்மா வந்து எல்டனையும் ஹாரியட்டையும் சேர்த்து வைக்க தான் அவ்வளோ பாடுபட்டாங்க. பட் அவர் அப்படியே இது பண்ணிட்டாரு, இப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே தான் சொல்லிட்டார். ஸோ எம்மா ரியலைசஸ் தட் அப்சஷன் வித் மேக்கிங் எ மேட்ச் ஃபார் ஹாரியட் அண்ட் ஹஸ் பிளைண்டட் ஹர் டு த ட்ரூ நேச்சர் ஆஃப் த சுச்சுவேஷன். இப்போது எம்மா ரியலைஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்ம பிளைண்டாக இருந்திருக்கோம், உண்மையான அஃபெக்ஷன் என்ன, சுச்சுவேஷன் ட்ரூ சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்க தவறிட்டோன்றத ஷீ ரியலைசஸ்.
Okay, Mr. Knightley, Emma's brother-in-law and treasured friend, watches Emma's matchmaking efforts with a critical eye. இப்போ மிஸ்டர் நைட்லி வந்து நிறையவே கிரிட்டிசைஸ் பண்றாரு எம்மாவை. நீ வந்து தப்பா ஆல்ரெடி ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு. பி வாட்ச்ஃபுல், தப்பு பண்ணிட்டு இருக்கிறியோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ட்ரெஷர்ட் ஃப்ரெண்டு, எம்மா வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அவர் வந்து அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. He believes that Mr. Martin is a worthy young man whom Harriet would be lucky to marry. அவர் என்ன சொல்றாரு, ப்ரப்போஸ் பண்ணார் இல்லையா மிஸ்டர் மார்டன், அவரையே வந்து ஹாரியட் கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஹாரியட் வந்து ரொம்ப லக்கியா இருந்திருப்பாங்க. மிஸ்டர் மார்டினை கல்யாணம் பண்ணியிருந்தா அவர் ரொம்ப நல்லா ஹாரியட்டை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீ தேவையில்லாம உள்ள போந்து கெடுத்துட்டேன்னு சொல்லி எம்மாவை சொல்லிட்டு இருக்காரு. He and Emma quarrel over Emma's meddling and as usual Mr. Knightley proves to be the wiser of the pair. ஸோ இந்த விஷயமா ஹாரியட் விஷயமா அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நீ தேவையில்லாம அவங்களுக்குள்ள என்ன மெடல் பண்ணி கெடுத்துட்டேன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ Elton, spurned by Emma and offended by her insinuation that Harriet is his equal, leaves for the town of Bath and marries a girl there almost immediately. Elton வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு எம்மாக்கு. ஆனால் எம்மா சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, ஹாரியட் தான் உங்களுக்கு தகுந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் மிஸ்டர் எல்டன் வந்து உங்களை ஜோடிக்கு உங்களுக்கு ஏற்றவ ஹாரியட் தான் சொன்னதில் மிஸ்டர் எல்டனுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவளுக்கு பேரண்டேஜே அன்னோன், அவளை போய் எனக்கு நீங்க பார்த்து கொடுப்பீங்களான்ற மாதிரி ரொம்ப கோவத்துல என்ன பண்றாரு, அவர் வந்து பேத் அப்படிங்கிற ஊருக்கு போயிடுறாரு. போய் அங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு மிஸ்டர் எல்டன். ஸோ ஹாரியட்டு இதனால வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க. ரைட். Emma is left to comfort Harriet and to wonder about the character of a new visitor expected in Highbury. இப்போ வந்து எம்மாக்கு தான் வேலை என்னன்னா ஹாரியட்டை வந்து கம்ஃபர்ட் பண்ணும். ஏன்னா ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க ஹாரியட் கிட்ட. மார்டினை ரிஜெக்ட் பண்ண சொல்லி எல்டன் மேல, அவனும் ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன் தான் எல்டன். ஸோ விகாரா இருந்தாலும் கிளர்ஜி மேனா இருந்தாலும் வெரி ஹேண்ட்ஸம் யங் மேன். ஸோ அவர் மேல ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க எம்மா. ஸோ இப்போ வந்து அவர் கோவமா வேற ஊருக்கு போய் வேற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எம்மா ரிஜெக்ட் பண்ணோன்னு. Now Emma is left to comfort Harriet. ஹாரியட்டை கம்ஃபர்ட் பண்ற வேலை, அவளுக்கு சமாதானப்படுத்துற வேலையை எம்மா பண்ணிட்டு இருக்காங்க. And to wonder about the character of a new visitor expected in Highbury. ஹைபரியில ஃபுல்லா ஒரே பேச்சா இருக்கு. இப்போ புதுசா என்ன பேச்சு அப்படின்னா, மிஸ்டர் வெஸ்டன் சன் ஃப்ராங்க் சர்ச்சில், அவர் தான் அந்த ஊரோட பேச்சுக்கு காரணம். Frank is said to visit his father in Highbury after having been raised by his aunt and uncle in London who have taken him as their heir. இப்போ மிஸ்டர் ஃப்ராங்க் வந்து மிஸ்டர் வெஸ்டனோட சன் தான். ஆனா பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃப்ராங்க் வெஸ்டன் இல்லாம மிஸ்டர் ஃப்ராங்க் சர்ச்சில்னு இருக்கு. ஏன்னா அவரை வந்து தத்து எடுத்துக்கிட்டாங்க சர்ச்சில் ஃபேமிலி. சர்ச்சில் ஃபேமிலி யாருன்னா மிஸ்டர் வெஸ்டனோட அக்காவோ தங்கச்சியோ, சிஸ்டர், ஆண்டி, அதாவது ஃப்ராங்குக்கு ஆண்டி, அவங்க தான் வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னா ஃப்ராங்க. அதனால அவன் அந்த ஃபேமிலி நேமோட வளர்ந்துட்டு இருக்கான் சர்ச்சில் ஃப்ராங்க். ஓகே, ஸோ he has been raised by his aunt. ஆண்ட் தான் அவங்கள வளர்க்குறாங்க. அவனை வந்து தன்னோட வாரிசா அறிவிச்சு அவங்க குழந்தை இல்லாதவங்க அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. எம்மா knows nothing about Frank, who has been long deterred from visiting his father by his aunt's illness and complaints. ஃப்ராங்க் வந்து அப்படியே அவங்க அப்பாவை வந்து பார்க்க வர்றதே இல்லை. ஏன்னா அவங்க ஆண்டிக்கு வந்து கொஞ்சம் அவங்க எடுத்து வளர்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் லேட் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ஒரு 4-5 வருஷமா அவன் வந்து அவங்க அப்பாவை பார்க்க கூட வராம இருக்கான். ஸோ ஊர்ல யாருமே ஃப்ராங்க் எப்படி இருப்பான் என்னன்னு தெரியாம இருக்காங்க. மிஸ்டர் நைட்லி is immediately suspicious of the young man, especially after Frank rushes back to England merely to have his haircut. இப்போ ஃப்ராங்க் வந்து வந்துட்டான் ஊருக்கு. வந்தா ஊர் ஃபுல்லா அவன் பேச்சத்தான் இருக்குன்னு, அவன் ரொம்ப ஸ்மார்ட் யங் மேன், ரொம்ப ஜாலி யங் மேனா இருக்கான். அது மட்டும் இல்ல, எப்படின்னா ரொம்பவே லைஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த பாஷ் லிவிங்ல இருக்கான். லண்டன் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஹேர் கட்டு கூட லண்டனுக்கு தான் போவேன், லோக்கல்ல ஹேர் கட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ அதெல்லாம் அந்த ஊர்ல அந்த டைம்ல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இது மிஸ்டர் நைட்லியே இது என்ன ரொம்ப பண்றானேன்ற மாதிரி யோசிக்க வைக்குது. Emma, however, finds Frank delightful and notices that his charms are directly mainly towards her. எம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ரொம்ப ஃப்ராங்க் அவருக்கு வந்து எம்மாக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலி டைப்பா இருக்கானே அப்படின்னு நோட்டீஸ் பண்றாங்க. இன்னொன்னு நோட்டீஸ் பண்றாங்க,
தன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஃப்ராங்க் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க எம்மா. எம்மா feels that Frank is interested towards her. Okay, though she plans to discourage these charms, she finds herself flattered and engaged in a flirtation with the young man. இவங்க வந்து அந்த சார்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதாக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கூட she could not discourage herself. ஏன்னா அவங்களுக்கு இது பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கண்டுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது ஃப்ராங்க் மேல. அப்புறம் ஃப்ராங்க் கிட்ட நல்லாவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளர்ட் பண்றதுனா ஜாலியா பேசிட்டு கேர்ள்ஸும் பாய்ஸும் ஜாலியா இருக்கிறது தான் வந்து ஜாலியா இந்த சென்ஸ் நல்லா ஊர் சுத்திட்டு நல்லா பேசிட்டு பொழுதுபோக்குறத ஃப்ளர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷீ இஸ் ஃப்ளர்ட்டிங் வித் யங் மேன். ஃப்ராங்க் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்மா. எம்மா கிரீட்ஸ் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் another addition in the to the Highbury set with less enthusiasm. இப்போ அந்த ஊருக்கு இன்னொரு ஹைபரியில இன்னொரு ஒரு பொண்ணை பத்தியும் ஆஃப்லே டாக் இருக்கு. அவங்க பேர் என்னன்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ணு ரிலேஷன் தான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸா. இவங்க பார்த்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல் எங்கள் ரொம்ப அக்கம்ப்ளிஷ்ட் எங்கள் நிறைய குவாலிட்டிஸ் எம்மா மாதிரி நிறைய அவங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நல்ல ஒரு கேர்ள் தான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். ஹாரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மைண்டட், அவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படி இல்லை, நல்லா பியானோ வாசிப்பாங்க, நல்லா படிச்சிருக்காங்க. எம்மா மாதிரி நிறைய நல்ல குணங்கள் உள்ள ஒரு பொண்ணு தான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். ஜெயின் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் பட் எம்மா டிஸ்லைக்ஸ் ஹர் பிகாஸ் ஆஃப் ஹர் ரிசர்வ் அண்ட் த நரேட்டர் இன்சினுவேட்ஸ் பிகாஸ் ஷி இஸ் ஜெலஸ் ஆஃப் ஜெயின். ஜெயினை பார்த்ததுல இருந்து எம்மாக்கு அவ்வளவா ஜெயினை கண்டாலே பிடிக்கிறதே இல்லை. பொதுவா எம்மா வந்து யாரையும் வெறுக்கிறது இல்லை, ஆனா ஜெயின் அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா இவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா இவ என்ன ரிசர்வா இருக்கா, யார்ட்டையும் சரியா பேச மாட்டான்னு எம்மா சொன்னாலும் நரேட்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, கதையை வந்து சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா, அவங்க வந்து she is jealous after ஜெயின் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பொறாமையோட தான் அவளுக்கு பிடிக்கல ஜெயின் அப்படின்னு சொல்றாங்க. Suspicion, intrigue and misunderstandings ensue. ஸோ இந்த கதையில பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. மிஸ்டர் நைட்லி டிஃபென்ஸ் ஜெயின் saying that she deserves compassion because unlike Emma she has no independent fortune and must soon leave home to work as a governess. மிஸ்டர் நைட்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இவ வந்து ஒரு சில சமயம் ஜெயினை ரொம்ப திட்டுறா தேவையில்லாம எம்மா. அப்ப எல்லாம் மிஸ்டர் நைட்லி என்ன சொல்றாருன்னா டோன்ட் பி ஆங்கிரி வித் ஹர். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, ஜெயினுக்கு சப்போர்ட் பண்ணி. ஒன்ன மாதிரி அவளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, அவ எதுவுமே இன்ஹெரிட் பண்ண போறது இல்ல, அவ சொந்த காலில் தான் அவ நிக்கணும். அதனால அவ சீக்கிரம் ஊரை விட்டு போய் ஒரு கவர்னஸாவோ இல்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துதான் அவ வந்து இண்டிவிஜுவலா நிக்க முடியும், அவளை திட்டாத அப்படிங்கிற மாதிரியே நைட்லி வந்து அவரை ஜெயினை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. Mrs. Weston suspects that the warmth of Mr. Knightley's defense comes from romantic feelings and implication Emma resists. இதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் வெஸ்டன் இருக்காங்க இல்லையா, எம்மாவோட கவர்னஸ், அவங்க சொல்றாங்க மிஸ்டர் நைட்லி லவ் பண்றாங்களோ ஜெயினை, எதுக்கெடுத்தாலும் ஜெயினுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே வராரே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. எம்மா வந்து இல்ல இல்ல அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. Everyone assumes that Frank and Emma are forming an attachment, though Emma soon dismisses Frank as a potential suitor and imagines him as a match for Harriet. இப்போ எல்லாரும் ஊருக்குள்ள என்ன பேச்சா இருக்கு, ஃப்ராங்க்கும் எம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ தே மே கெட் மேரிட் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசுறாங்க. ஆனா எம்மா என்ன பண்றாங்க, அதையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ராங்க் வந்து ஒரு நல்ல சியூட்டர் தான் எனக்கு, ஆனா ஐ எம் நாட் கோயிங் டு மேரி. ஓகே, எனக்கு ஏத்தவன் தான், பட் ஐ எம் நாட் கோயிங் டு மேரி. அவனை வந்து ஹாரியட் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட் அ வில்லேஜ் பால் நைட்லி earns Emma's approval by offering to dance with Harriet, who has just been humiliated by Mr. Elton and his new wife. அங்க வந்து வில்லேஜ் பால் நடக்கும் அடிக்கடி. உங்களுக்கு இங்கிலாந்து மாதிரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா பால்னு ஒரு பார்ட்டி நடக்கும். பால் அப்படின்னு சொன்னா அதுல மென்னும் விமனும், நீங்க நிறைய அந்த இங்கிலீஷ் மூவிஸோ இல்லை யூரோப்பியன் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க, பார்ட்டிஸ் அந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மென்னும் விமனும் கை கோர்த்து ஆடிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால்ல என்ன அவங்க ஊர்ல ஏதாவது ஒரு பார்ட்டினா பால் நடக்கும். அந்த பால்ல
மிஸ்டர் நைட்லி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எம்மாட்ட சொல்லி நான் இவங்க கூட ஆட போறேன் ஹாரியட்டோடன்னு. ஏன்னா ஹாரியட்டை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கல்யாணம் ஆன மிஸ்டர் எல்டன்ட்ட போய் உங்க கூட ஆடணும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து நான் ஆட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹாரியட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ நைட்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆஃபர் பண்றாரு. இந்த முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணாங்க யாராவது மேலோ ஃபீமேலோ உங்க கூட ஆட முடியாதுன்னு சொன்னா அந்த பார்ட்டி அந்த சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஹாரியட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ மிஸ்டர் நைட்லி போய் நான் உன் கூட ஆடுறேன் அப்படின்னு எம்மாவோட பெர்மிஷன் கேட்டுட்டு போய் ஆடுறாரு. The next day, Frank saves Harriet from gypsy beggars. அடுத்த நாள் ஹாரியட்டை வந்து ஃப்ராங்க் வந்து சேவ் பண்றாரு. எங்க இருந்துன்னா ஜிப்சி பீப்புள்கிட்ட இருந்து. ஏதோ ஒரு பிரச்சனையில ஹாரியட், ஜிப்சின்னா நாடோடி கூட்டம். ஸோ அவன் ஜிப்சி பெக்கர்ஸ் கிட்ட இருந்து ஹாரியட்டை ஃப்ராங்க் காப்பாத்துறாரு. When Harriet tells Emma that she has fallen in love with a man above her social station, Emma believes that she means Frank. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹாரியட் சொல்றாங்க, நான் வந்து லவ் பண்றேன் ஒருத்தரை, அவர் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பெரியவர், ஆனாலும் எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எம்மா நினைக்கிறாங்க, ஓ இவ வந்து ஃப்ராங்க தான் சொல்றா, ஃப்ராங்க லவ் பண்றா போல. ஏன்னா ஃப்ராங்க் அவளை வந்து பெக்கர்ஸ்ட் இருந்து, அந்த ஜிப்சி பெக்கர்ஸ்ட் இருந்து காப்பாத்தினதுனால ஃப்ராங்க லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நைட்லி பிகின்ஸ் டு சஸ்பெக்ட் தட் ஃப்ராங்க் அண்ட் ஜெயின் ஹாவ் அ சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹி அட்டெம்ப்ட்ஸ் டு வார்ன் எம்மா. அப்போ வந்து நைட்லி என்ன சொல்றாரு இடையில வந்து, எம்மாட்ட நீ தேவையில்லாம குழப்பாத, இப்ப திரும்ப ஹாரியட்டை வந்து ஃப்ராங்க் நோக்கி நீ திருப்பிக்கிட்டு இருக்க, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் என்ன நம்புறேன், எனக்கு என்ன சந்தேகம்னா ஃப்ராங்க்கும் ஜெயினும் லவ் பண்றாங்க, சீக்ரெட்டா சந்திக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. Emma laughs at Knightley's suggestion and loses Knightley's approval when she flirts with Frank and insults Miss Bates, a kind-hearted spinster and Jane's aunt at a picnic. When Knightley reprimands Emma, she weeps. அடுத்தது எம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நைட்லியோட இந்த சஜஷனை தூக்கி போட்டுடுறாங்க. என்ன உளர்றீங்க, ஃப்ராங்காவது ஜெயினோட சீக்ரெட்டா சந்திக்கிறதாவது லவ் பண்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எம்மா வந்து வேணும்னே ஒரு சிலரை கடுப்பேத்துறதுக்காகவே ஃப்ராங்கோட வந்து ஃபிளர்ட் பண்றாங்க. அதே மாதிரி மிஸ் பேட்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னா இவங்களோட ஜெயினோட ஆண்ட், ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸோட ஆண்ட். அவங்கள வந்து இன்சல்ட் பண்றது, இது மாதிரி கொஞ்சம் படக்குன்னு ஏதோ பண்ணிடுறாங்க. அதெல்லாம் மிஸ்டர் நைட்லிக்கு பிடிக்கவே இல்லை. திடீர்னு எம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரேஷா பிஹேவ் பண்ற மாதிரி நினைச்சிட்டு அவரு எம்மாவை கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, எதுக்கு அவங்கள இன்சல்ட் பண்ணலாம் திட்டுறாரு. இதுல எம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நைட்லி திட்டினோன்னு உட்காந்துட்டு அழறாங்க. நியூஸ் கம்ஸ் தட் ஃப்ராங்க்ஸ் ஆண்ட் ஹாஸ் டைட். இப்போ வந்து ஒரு ஊருக்குள்ள அடுத்த நியூஸ் வருது. மிஸ்டர் வெஸ்டனோட சிஸ்டர், அதாவது ஃப்ராங்கோட வளர்ப்பு அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அண்ட் திஸ் ஈவென்ட் பேவ்ஸ் வே ஃபார் அன் அன்எக்ஸ்பெக்டட் ரெவலேஷன் தட் ஸ்லோலி சால்வ்ஸ் த மிஸ்டரிஸ். இப்போ ஊருக்குள்ள நிறைய குழப்பம் இருந்த மாதிரி இருந்தது இடையில ஃப்ராங்க் வந்ததுல இருந்து. அந்த மிஸ்டரிஸ், அந்த மர்மங்கள்லாம் இப்போ ஒவ்வொன்னா தீர்ந்துட்டு வருது. ஃப்ராங்க் அண்ட் ஜெயின் ஹவ் பீன் சீக்ரெட்லி எங்கேஜ்டு. ஆக்சுவலா மிஸ்டர் நைட்லி சொன்ன மாதிரி ஃப்ராங்க்கும் ஜெயினும் தான் அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள எங்கேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தே ஆர் இன் லவ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹிஸ் அட்டென்ஷன்ஸ் டு எம்மா ஹவ் பீன் அ ஸ்கிரீன் டு ஹைட் ஹிஸ் ட்ரூ ப்ரிஃபரன்ஸ். ஆக்சுவலா ஃப்ராங்க் எதுக்கு அப்புறம் எம்மா கூட சுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கிரீன் டு ஹைட் ஹிஸ் ட்ரூ ப்ரிஃபரன்ஸ். அதாவது ஊரை வந்து வேற மாதிரி, ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணோட பழகுறதா நம்ப வச்சு மத்த எல்லாரையும் ஏமாத்திட்டு ஃப்ராங்க் என்ன பண்றாருன்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. With his aunt's death and his uncle's approval, Frank can now marry Jane, the woman who loves. ஏன்னா அவங்க ஆண்டி வந்து ரொம்ப நாள் இவங்க மேரேஜுக்கு ஜெயினும் ஃப்ராங்க்கும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காம இருந்ததுனால தான் அவன் இவ்வளோ ட்ராமா போட்டுட்டு இருந்தான். ஆனா நவ் ஆண்டி இறந்ததுக்கு அப்புறம், அவனோட வளர்ப்பம்மா இறந்ததுக்கு அப்புறம் அங்கிளோட அப்ரூவல் வாங்கி ஜெயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் வந்து he has got his approval from his uncle. Emma worries that Harriet will be
க்ரஷ். இப்போ எம்மாக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஐயோ ஹாரியட் உடைஞ்சு போவாளே அப்படி. நம்ம ஆல்ரெடி வந்து மிஸ்டர் எல்டனை காமிச்சோம், அவனை லவ் பண்ணி அவ ரொம்ப துடிச்சு போயிருந்தா. இப்போ அடுத்து ஃப்ராங்க் உன்னை லவ் பண்றான்னு சொல்லி ஏத்தி விட்டுருக்கோம். இப்போ என்ன ஆவாளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப worry பண்ணிக்கிறா. பட் soon she discovers that it is Knightley not Frank who is the object of Harriet's affection. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஹாரியட் ஒன்றும் ஃப்ராங்க லவ் பண்ணல, ஆனா மிஸ்டர் நைட்லியர் லவ் பண்றாங்க. ஏன்னா அந்த ஹியூமிலியேஷன் அந்த பேல்ல வந்து அந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம்ல பார்ட்டியில என்ன நடந்தது, மிஸ்டர் நைட்லி தான் ஆஃபர் பண்றாரு டான்ஸுக்கு. ஓகே, ஸோ அவர் மேல தான் அவங்க வந்து ரொம்ப என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஷி ஹஸ் ஸ்டார்டட் லவ்விங் மிஸ்டர் நைட்லி. ஓகே, ஸோ ஹாரியட் இஸ் இன் லவ் வித் நைட்லி நவ். ஹாரியட் பிலீவ்ஸ் தட் நைட்லி ஷேர்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ். என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர் ஷேர் பண்ணிட்டாரு, அவருக்கு தான் என்னோட கஷ்டம் புரியுதுன்னு நம்புறாங்க. எம்மா ஃபைண்ட்ஸ் ஹர்செல்ஃப் அப்செட் பை ஹாரியட்ஸ் ரெவலேஷன் and her distress forces her to realize that she is in love with Knightley. ஹாரியட் வந்து நான் நைட்லியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா எம்மாவுக்கு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்களால நம்ப முடியல, இதை வந்து ஏத்துக்கவும் முடியல. அப்போ என்ன பண்றாங்க, it forces her to realize that she is in love with Knightley. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க வந்து நைட்லியை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So she could acknowledge her love for Knightley only at that juncture. அந்த இன்னொருத்தவங்க நைட்லி லவ் பண்றாங்க அப்படின்னு தெரியறப்பதான் அவங்களுக்கு நைட்லி மேல இருந்த லவ் வந்து அவங்களுக்கு புரியுது. ஓகே, எம்மா எக்ஸ்பெக்ட்ஸ் நைட்லி டு டெல் ஹர் ஹி லவ்ஸ் ஹாரியட், பட் டு ஹர் டிலைட் நைட்லி டிக்ளேர்ஸ் இஸ் லவ் ஃபார் எம்மா. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா நைட்லியும் மிஸ்ஸஸ் வெஸ்டன் ஆல்ரெடி சொன்னாங்க நைட்லி ஹாரியட்டை லவ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டாங்க. ஸோ எம்மா வந்து பயந்துட்டு இருக்காங்க, நைட்லி ஹாரியட்டை தான் லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து டு ஹர் ஹாப்பினஸ் என்ன சொல்றாருன்னா, நான் ஹாரியட் எல்லாம் லவ் பண்ணல, உன்னை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து இட் இஸ் கிவிங் ஹர் very much happiness. Okay, she is very delighted to hear that Knightley is in love with her. Harriet is soon comforted by a second proposal from Robert Morton which she accepts. இப்போ ஹாரியட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போயிருக்காங்க. ஆனா இப்போ வந்து அவங்க செகண்ட் ப்ரொபோசல் வருது. யார்கிட்டனா மிஸ்டர் மார்டின் இருந்து. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மிஸ்டர் மார்டின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு ஹாரியட்டை. அதை விட்டுட்டு தான் மிஸ்டர் எல்டனை நோக்கி அவளோட பார்வையை திருப்ப வச்சிருப்பாங்க எம்மா. ஸோ அதே மார்டின் இப்ப செகண்ட் டைம் ப்ரப்போஸ் பண்றாரு. இந்த டைம் ஹாரியட் வந்து தாராளமா அதை ஏத்துக்கிறாங்க. The novel ends with the marriage of Harriet and Mr. Martin. ஸோ நாவலோட எண்டிங்ல டபுள் மேரேஜ் நம்ம பார்க்குறோம். யாரோட மேரேஜ் அப்படின்னு சொன்னா ஹாரியட் மிஸ்டர் மார்டினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி அண்ட் தட் ஆஃப் எம்மா அண்ட் மிஸ்டர் நைட்லி. ரிசால்விங் ஆஃப் த கொஷின் ஆஃப் ஹூ லவ்ஸ் ஹூம் ஆஃப்டர் ஆல். பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜஸ், ஃப்ராங்க்கும் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஹாரியட் மிஸ்டர் மார்டின், எம்மா மிஸ்டர் நைட்லி அப்படின்னு நிறைய பேர்ஸ் வந்து வந்துருச்சு. யார் யார் லவ் பண்றாங்கன்ற ஒரு அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம், இந்த பசில்ஸ்க்கு எல்லாமே ஒரு சொல்யூஷனோட அந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்டோரி, த பிளாட் சம்மரி ஆஃப் Emma comes to a conclusion. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notification, and thank you for watching.